வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். மோட்டோ G51 5G மொபைல் ஃபோன். இந்த மொபைல் ஃபோன் ரொம்பவே ஒரு பேசப்பட்ட ஒரு மொபைல் ஃபோனாக இருக்கு. இதனுடைய 5G கெப்பாசிட்டிக்காக உங்க ஸ்னாப் டிராகனுடைய ஒரு என்ட்ரி லெவல் ப்ராசஸர் Qualcomm Snapdragon 480 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸர் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு மொபைல் ஃபோன். ஸோ இந்த மொபைல் ஃபோனுடைய ரிவ்யூ இந்த பதிவில் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஓகே, மோட்டோ G51 இந்த மொபைலை நான் கையில் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபீல் ஆன விஷயம் என்னன்னா இவ்வளோ பெருசாக மொபைல் ஃபோன் இருக்கு அப்படிங்கிறதா ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. பட் பாக்ஸ் பேக்கேஜிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கு முன்னாடி வந்த மோட்டோரோலா மொபைல் ஃபோன் மாதிரி தான் இதோடைய பாக்ஸ் பேக்கேஜிங்கும் அதே மாதிரி ஒரு பிராண்டிங்கில் கொடுத்துருக்காங்க. பாக்ஸினுடைய பின்புறத்தில் இந்த மொபைல் ஃபோனுடைய நிறைய ஹைலைட்ஸ்லாம் இருக்குது. பாக்ஸ் திறந்தோடனே உள்ளுக்குள்ளே இந்த மொபைல் ஃபோன் தவிர இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு TPU கேஸ் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் பண்ணுறதுக்கு ஒரு 20 வாட் சார்ஜர், அப்புறம் ஒரு USB Type C கேபிள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எப்பயும் இருக்கிற விஷயங்கள், அந்த யூசர் மேனுவல், அந்த சிம் எஜெக்டர் பின்லாம் இருக்குது. பாக்ஸை ஓரம் கட்டிட்டு மொபைல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அகைன் இது இந்த மொபைல் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரு 6.8 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய மொபைல் போனா இருக்கு. சிலருக்கு பெரிய மொபைல் போன் வேணும், அவங்களுடைய யூஸுக்கு பெரிய மொபைல் போன் தேவைப்படுது. அந்த மாதிரி மக்களுக்கு ஓகே, பெரிய டிஸ்பிளே இருந்தா ஓகேன்னு ஃபீல் பண்ணலாம். பட் கையில் எனக்கு பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. மொபைலுடைய பின்புறத்தை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு பிளாஸ்டிக் பாடியில் கொடுத்துருக்காங்க. இந்த பிளாஸ்டிக்னுடைய குவாலிட்டி ரொம்ப ஒன்றும் ப்ரீமியமாக இல்லை. மொபைலுடைய கீழ்ப்புறத்தில் ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் ஃபோனில் மோனோ ஸ்பீக்கர் தான். USB Type C ஒரு போர்ட் இருக்கு, ஒரு மைக் மற்றும் ஒரு 3.5 ஆடியோ ஜாக் இருக்கு. மொபைல் போல மேல் புறத்தில் ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் கூகுள் பட்டன், வால்யூம் பட்டன், அதுக்கு கீழே பவர் பட்டன். இந்த பவர் பட்டன் தான் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கூட. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருடைய ஸ்பீட் ரொம்ப ஒன்றும் பிரமாதமாக இல்லை. அவங்க சைட் மோட்டர் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்ததுக்கு பதிலாக எப்பயும் போல மோட்டோல மொபைல் ஃபோனுடைய பின்புறத்தில் அந்த மோட்டோ சிம்பிள்குள்ள ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும். இந்த பவர் பட்டன், இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் எங்கே இருக்குன்னு நம்ம தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. ஃபேஸ் அன்லாக் இருக்கு, ஃபேஸ் அன்லாக்கும் ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா சிம் கார்டு ட்ரே. இந்த சிம் கார்டு ட்ரே வந்து ஒரு ஹைபிரிட் சிம் கார்டு ட்ரே தான். ஸோ ஒரே நேரத்தில் 2 சிம் கார்டு இல்லாட்டி ஒரு சிம் கார்டும் நீங்கள் SD கார்டு நீங்கள் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இவ்வளோ பெரிய மொபைல் ஃபோனில் ஒரு ட்ரிபிள் கார்டு ட்ரேக்கு அவங்களுக்கு இடம் இல்லை. சரி, ஓவராலா மொபைலுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 208 கிராம். கொஞ்சம் ஹெவியான மொபைல் ஃபோன் தான். திக்கான மொபைல் ஃபோனும் கூட. 9.3 mm. ஸோ அதனால தான் மொபைலை கையில் எனக்கு பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஆனால் சில பேருக்கு பெரிய மொபைல் ஃபோன் தேவைப்படும் நினைக்கிறவங்களுக்கு இந்த மொபைல் ஃபோன் பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகலாம். டிஸ்பிளே பற்றி பார்த்தோம்னா இது வந்து ஒரு 6.8 இன்ச் டிஸ்பிளே. LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளே நல்லா ஃபாஸ்ட்டாக, ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாகவே இருக்குது, ரெஸ்பான்சிவாக இருக்குது. ஆனால் பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஃபுல் HD ரெசல்யூஷன் தான். இமேஜ் மற்றும் எழுத்துக்கள்லாம் பார்க்கறதுக்கு கிளியராக கிறிஸ்பாக இருக்குது. இண்டோர் கண்டிஷனில் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. அவுட்டோர் கண்டிஷனில் நீங்கள் டேரெக்டான சூரிய வெளிச்சத்தில் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தட்டுப்பாடாக இருக்கும். ஓகே, பின்புறத்தில் இருக்கிற கேமராக்கு வருவோம். பின்னாடி 50 மெகா பிக்சல் கேமரா வச்சிருக்காங்க. இது வந்து சாம்சங்னுடைய சென்சர். அப்பர்ச்சர் f1.8. அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கூடவே ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் பிளஸ் அந்த டெப்த் சென்சர் சேர்ந்த ஒரு 8 மெகா பிக்சல் சென்சர் யூஸ் பண்ணிருக்காங்க. மேக்ரோ கேமராக்கு ஒரு 2 மெகா பிக்சல் சென்சர் கொடுத்திருக்காங்க. எப்பவுமே மோட்டோரோலா மொபைல் போன்ஸ் எல்லாத்துலயுமே கேமரா வந்து ரொம்ப ஒன்றும் பிரமாதமா இருக்காது. ஆனா ஓரளவுக்கு நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸை மீட் பண்ணும். அந்த பிரைஸ்க்கு எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணும். ஆனா இந்த மொபைல் போன்ல எனக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸை மீட் பண்ணல அப்படின்னு தான் சொல்லுவேன். லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஆப்வியஸ்லி போட்டோஸ் ஓரளவுக்கு கிளியரா இருக்கு. அந்த போர்ட்ரேட் ஷாட்ஸ் கூட ஏஜ் டிடெக்ஷன் மற்றும் பேக்ரவுண்ட் பிளரிங்லாம் ஓரளவுக்கு நீட்டா இருக்குன்னு வச்சுங்களேன். டைனாமிக் ரேஞ்ச் கூட நல்லா இருக்கு. கலர் ரிப்ரொடக்ஷன், ஒரு எக்ஸ்போஷர் மற்றும் பிரைட்னஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே பண்ணிட்டாங்க. ஆனா லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே மோசமா இருக்கு. அதாவது நாய்ஸ் அதிகமா இருக்கு. கலர் ரிப்ரொடக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா லோ லைட்ல சுத்தமா இல்ல. அதாவது நைட் மோட்ல எடுத்து நீங்க போட்டாலுமே 50 மெகா பிக்சல் சாம்சங்கோட சென்சர் யூஸ் பண்ணாலுமே அந்த சென்சர் வந்து கலர் இன்ஃபர்மேஷனை எடுத்துக்க முடியாம அட்லீஸ்ட் இந்த போட்டோல என்னதான் இருக்கு அப்படின்னு காமிச்சிருவோம் அப்படிங்கறதுக்காக பிளாக் அண்ட் ஒயிட் அந்த பழைய CCTV கேமராலாம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு CCTV இமேஜ் மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ்ல கொடுத்துறாங்க. வீடியோஸ்க்கு 1080p வீடியோஸ் நீங்க ஷூட் பண்ணலாம். ஓரளவுக்கு எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் நல்லாவே ஸ்மூத்தா ஒர்க் ஆகுது. ஃப்ரண்ட்ல இருக்க செல்ஃபி கேமரா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 13 மெகா பிக்சல் கேமரா. இதுவும் ஒரு சாம்சங்கோட சென்சர். அப்பர்ச்சர் f2.2. லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா செல்ஃபிஸ் நல்லா ஓரளவுக்கு நல்லா வருது. லோ லைட்லயுமே செல்ஃபிஸ் பரவாயில்ல. இமேஜ் யூஸ் பண்றதுக்கு, ஷேர் பண்றதுக்கு பர்ஃபெக்ட்டா இருக்கு. ஓவராலா கேமரா பத்தி நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல மத்த கேமரால நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா டெஃபினட்டா இதை விட எல்லாமே பெட்டரா இருக்கு. ஆனா மோட்டோரோலா அப்படின்னு வச்சு பாக்குறப்போ மோட்டோரோலாவுடைய மெயின் கான்சென்ட்ரேஷன் எப்பவுமே கேமரால அவ்வளவா இருந்தது கிடையாது. அவங்களுடைய அந்த ஸ்டாக் கைனட் கொடுக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ்ல அவங்க ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த மொபைல் போன்ல கேமரா வந்து ஆகா ஓகோன்னு இல்லை, ஓரளவுக்கு ஒரு ஒர்க்கபிள் இமேஜ் கிடைக்கிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஹார்ட்வேர் எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம் ப்ராசஸர் எப்படி இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. இந்த புதிய ப்ராசஸர் ஸ்னாப்டிராகனுடைய 480 பிளஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதிய ப்ராசஸர்
ரொம்ப ஒரு எல்லாராலையும் பேசப்பட்ட ஒரு ப்ராசஸர். கிட்டத்தட்ட ஒரு ஸ்னாப் டிராகனுடைய 7 சீரிஸ்ல இருக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு இதுல கிடைக்கும். ஆனா இதுல 5G எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. ரொம்ப ஒன்றும் டாப் டக்கர் இது வரைக்கும் அவங்க எல்லாரும் நீங்க ரிவ்யூஸ்ல பார்த்த அளவுக்கு டாப் டக்கராலாம் இல்ல. பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. நல்ல கேம்ஸ்லாம் நீங்க போட்டு விளையாடலாம். ஹீட்டிங் பிரச்சனை அவ்வளவா கிடையாது. அப்ளிகேஷன்ஸ்லாம் போட்டு நீங்க விளையாடிங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் இன்னொரு அப்ளிகேஷன் போறது, இந்த பேக்ரவுண்ட் மல்டி டாஸ்கிங் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுது. ஆனா எல்லாரும் ஹைப்பை கொடுத்த அளவுக்கு இல்ல. நல்ல விஷயம் என்னன்னா எப்பயும் வந்து இந்த மோட்டோரோலா மொபைல் போன்ஸ்ல இந்த மேக்னெட்டோமீட்டர் சென்சர் அவங்க மிஸ் பண்ணிடுவாங்க. ஆனா இந்த மொபைல் போன்ல அப்படி கிடையாது. NFC முதற்கொண்டு இருக்கு, எல்லா சென்சரும் இருக்கு, நோட்டிபிகேஷன் LED கூட கொடுத்துட்டாங்க. 4GB LPDDR4 RAM யூஸ் பண்ணிருக்காங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா 64GB வேரியன்ட். இதுல eUFS அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைப்ல யூஸ் பண்ணிருக்காங்க. eMMC-க்கும் UFS-க்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு UMCP சொல்லக்கூடிய ஒரு eUFS டைப் ஆஃப் RAM. ஸ்பீடெல்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு யூசர் அவைலபிள் மெமரி மொபைல் போனை நீங்க ஆரம்பத்தில் நீங்க எடுத்த உடனே பாத்தீங்கன்னா ஒரு 44GB தான் அவைலபிளா இருக்கு. 20GB எங்க போச்சுன்னு தெரியல. எதுக்காக ஆண்ட்ராய்டுக்கு வந்து 20GB, அதுவும் ஸ்டாக் ஆண்ட்ராய்டுக்கு 20GB அப்படின்னு எனக்கு புரியல. எஸ், எல்லா மோட்டோரோலா மொபைல் போன்லையும் இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான். எந்த விதமான எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன்ஸும் கிடையாது. தேவையில்லாத ரெக்கமெண்டேஷன்ஸ், தேவையில்லாத நோட்டிபிகேஷன்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இது எதுவுமே வராது. கிளீனான ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மொபைல் போன்ல உங்களுக்கு டால்பி அட்மாஸ் சப்போர்ட் பண்றதுனால, அதாவது இயர்போன் மூலமா நீங்க கேட்கிறப்போ நல்ல ஒரு இயர்போன்ல கேட்டீங்கன்னா உங்களுக்கு டால்பி அட்மாஸ் எஃபெக்ட்ல சவுண்ட் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கறனால அதுக்காக ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துறாங்க. அது தவிர மோட்டோரோலால இருந்து மோட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய அப்ளிகேஷன் மொபைல் போன்ல பல கஸ்டமைசேஷன் பண்றதுக்காக ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் ஆகுது. மோட்டோரோலா மொபைல் போன்ஸ் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய எல்லா ஜெஸ்டர்ஸுமே, அதாவது சாப் பண்ணா அந்த ஃபிளாஷ் லைட் எரியுது, ட்விஸ்ட் பண்ணா அந்த கேமரா ஓபன் ஆகுது, இந்த மாதிரி எல்லா ஜெஸ்டருமே அதுல கொடுத்துருக்காங்க. மொபைல் இவ்வளவு பெருசா இருந்தாலும் இதுல வந்து ஒரு 5000 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. மொபைல் சைஸ் பார்த்த உடனே இதுல வந்து அட்லீஸ்ட் ஒரு 6000 mAh ஆச்சு இருக்குமே நினைச்சேன் நான். பட் ஓகே, ஆனா இதுல வந்து கொடுத்துருக்கக்கூடிய சார்ஜர் பாத்தீங்கன்னா ஒரு 20 வாட் சார்ஜர் தான். இந்த சார்ஜரை வச்சு இந்த 5000 mAh பேட்டரி நம்ம சார்ஜ் பண்றதுக்கு என்னுடைய சார்ஜிங் டெஸ்ட்ல 2.5 மணி நேரம் வரைக்கும் ஆச்சு சார்ஜ் பண்றதுக்கு. ஆனா ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா இந்த மொபைல் போன் உங்களுக்கு 1.5 நாள்ல இருந்து ஒரு 2 நாள் வரைக்கும் உங்களுக்கு யூசேஜ் பொறுத்து தாக்கு பிடிக்கும். இந்த மொபைலை வாங்கலாமா வேணாமான்னு கேட்டீங்கன்னா ஒரே வேரியன்ட் தான், 4GB மற்றும் 64GB. அவங்க அட்லீஸ்ட் இந்த 128GB ஆச்சு கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். விலை பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்படிட்டிவா 15,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. பட் இந்த விலைக்கு இந்த மொபைல் போனை நம்ம எதுக்கு வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சுத்தி முத்தி பார்த்தோம் அப்படின்னா இவங்க சொல்லக்கூடிய அந்த ப்ராசஸர், அந்த 5G எனேபிள் ப்ராசஸருக்காக தான் நம்ம வாங்க வேண்டியதா இருக்கு. 5G இந்தியால கிடையாது. 5G இந்தியால எல்லாரும் வாங்கக்கூடிய விலையில வர்றதுக்கு 2-3 வருஷம் ஆகும். அடுத்த வருஷம் வந்து 5G உங்களுக்கு ரோல் அவுட் பண்ணாலுமே ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். சில மெட்ரோ சிட்டிஸ்ல மட்டும்தான் வரும். அதுவும் மெட்ரோ சிட்டில இருக்கக்கூடிய சில குறிப்பிட்ட ஏரியாஸ்க்கு மட்டும்தான் வரும். எல்லாராலையும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விலையில எல்லா இடத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா 5G வர்றதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். இப்பவே வந்து ஒரு மொபைல் போனை நம்ம 5Gக்காக மட்டுமே வாங்கணுமா வேணாமான்னு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா என்னைய பொறுத்த மட்டும் வாங்க வேணாம் தான் சொல்லுவேன். பட் உங்களுக்கு ஒரு பெரிய மொபைல் போன் வேணும், மோட்டோரோலால இருந்து ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு பெரிய மொபைல் போன் வேணும்னு நினைச்சீங்கன்னா அந்த ஒரு காரணத்துக்காக இந்த மோட்டோ G51 நீங்க வாங்கலாம். பட் இதே பிரைஸ்ல இதை விட பெட்டரான மொபைல் போன்ஸ், இன்ஃபேக்ட் இதை விட விலை கம்மியான மொபைல் போன்ஸ் பாத்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ்ல இருக்கு, ரியல்மில இருக்கு, ரெட்மில இருக்கு. என்ன அதெல்லாம் வாங்குனீங்க அப்படின்னா ஸ்கின் UI இருக்கும், அதுல வந்து ஆட்ஸ் வரும், ப்ளோட்வேர்லாம் இருக்கும். சோ எது வேணும், எது உங்களுக்கு முக்கியம் அப்படிங்கறத நீங்க பார்த்து நீங்க முடிவு பண்ணீங்க. இந்த பதிவு அந்த முடிவு நீங்க பண்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பல பதிவுகள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனல் கிரி சொன்னா சரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Giri.